கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய காலை வேளையிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் 666 பற்றி பார்த்தோம். இன்றைக்கு 7 சபைகளை பற்றி பார்க்கலாம். ஒன்று எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்திரா சபை, சர்தை சபை, லவோக்கியா சபை, பிலதெல்பியா சபை. இந்த 7 சபைகளின் ஆதியில் இருந்த வெளிப்பாடு தற்போது இல்லையே என்று தேவன் யோவானுக்கு என்ன வெளிப்படுத்தினார் என்பதை இரத்தின சுருக்கமாக பார்க்கலாம். ஒன்று எபேசு சபை. இந்த சபையை நினைத்து பார்க்கிறான். இந்த சபையின் கிரியைகள், அவர்கள் படுகிற பிரயாசங்கள், பொறுமையோடு கூட எல்லாவற்றையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் எபேசு சபையே, உன் பெயரில் எனக்கு ஒரு குறை உண்டு. எபேசு சபையே, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு ஆடம்பரமான வாழ்க்கை, தேவனை விட்டு தூரம் போன நிலைமையில் காணப்படுகிறாய். உனக்கு வசதி வாய்ப்புகள் வந்தபோது தேவனை விட்டு அகன்று போனாய். நீ இன்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் கொண்டிருந்த கிரிகளை செவ்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன் என்று வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எபேசு சபையை பார்த்து தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். 2வது சபை சிமிர்னா சபை. உன் கிரியைகள், உன் உபத்திரவங்கள் ஐஸ்வர்யமாய் இருந்தும் வீட்டில் தரித்திரம், சபையில் தரித்திரம், படுகிற பாடுகள், வேதனைகள், பிரயாசப்படுகிறார்கள். ஆனாலும் வளர்ச்சி இல்லை, சபை வளர்ச்சி இல்லை, வீடும் வளர்ச்சி இல்லை, குடும்பமும் வளர்ச்சி இல்லை. வரும் ஆசீர்வாதங்களை எல்லாம் சத்துரு சபையை விட்டு, அல்லாவிட்டால் வீட்டை விட்டு எடுத்து விடுகிறான். இந்த சபையானது வேதனை உபத்திரவைப்படுகிறதான சபையாய் காணப்படுகிறது. 3 பெர்கமு சபை. இந்த சபையானது பயங்கரமான ஒரு எச்சரிப்போடு கூட சொல்கிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். நீ தேவனை விசுவசித்து கொண்டு சாத்தானுக்கு குடி போகும்படி இடங்கொடுக்கிற சபை. அதாவது ஆற்றில ஒரு கால், சேற்றில ஒரு கால், இப்படிப்பட்டவர்கள் 2 படகில் பயணம் செய்கிறவர்கள். இந்த சபையானது பாலாக்கின் உபதேசமும் பிலேயாமின் உபோதகத்தையும் கை கொள்கிறவர்கள் தான் இந்த சபை. இவர்களுடைய உபதேசம் என்னவென்றால், நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டு இங்கேயே இருங்கள், ஏன் பரதேசியாய் அலைந்து திரிய வேண்டும் என்கிறதான நிக்கோதாய் மதஸ்தருடைய உபதேசத்தை கை கொள்கிறவர்கள் இந்த சபையில் உண்டு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறதை தேவன் அறிவறுக்கிறார். இந்த சபையை தேவன் வெறுக்கிறார். 4வது சபை தியத்திரா சபை. இந்த சபையானது ஆரம்பத்தில் நன்றாக ஊழியம் செய்தார்கள். நல்ல விசுவாசம், அன்பு, பொறுமை, நல்ல கிரியைகள் உடையவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல எல்லா ஊழியமும் விட்டு தேவ அன்பை விட்டுவிட்டார்கள். இந்த சபையை பார்த்து சொல்கிறார், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இந்த சபையில் யேசபேலின் உபதேசம் நுழைந்து ஆடல் பாடல் அருவருப்பான காரியங்கள் செய்கிறது. இந்த யேசபேலை செயற் போட்டு உட்கார வைத்து சாப்பாடு போடுகிறதான சபைதான் இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தியத்திரா சபையே, உன்னை நான் வெறுக்கிறேன். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று வேதனையோடு கூட சொல்கிறார். 5வது சபை சர்தை சபை. சர்தை சபையை பார்த்து சொல்கிறார், உங்கள் கிரியைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. நீ மற்றவர்களுக்கு முன்பாக நல்லவர்களைப் போல காட்சியளிக்கிறாய். ஆனால் நீ செத்தவனாய் யாருக்கும் உபயோகம் இல்லாமல் இருக்கிறாய்.
சபையே, நீ விழித்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாழாமல் விசுவாசத்தில் நிலைநின்று உறுதியாய் இரு. நீ உலக ஜனங்களை பார்க்கும்போது அவர்களோ வேஷம் போடுகிறாய், தேவ பிள்ளைகளை காணும்போது அவர்களோடு வேஷம் போடுகிறார்கள். சரத சபையை பார்த்து சொல்கிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை இடுவேன் என்று சரதை சபையை பார்த்து சொல்கிறார். பிலதெல்பியா சபையை பார்க்கிறார். சபையை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கடிக்கொண்டிருக்கிறபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று வெளிப்பாடு 3 வசனத்தில் பார்க்கிறோம். இந்த சபையில் கொஞ்சம் பலன் உண்டு, அதாவது கொஞ்சம் விசுவாசம் உண்டு. சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறுகிற நிலைமை, அதாவது சத்த நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறபடினால், தேவனை மறுதலிக்காமல் இருக்கிறபடினால் இந்த சபையை பார்த்து சொல்கிறார், உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். 7வது சபை லவோக்கியா சபை. இந்த சபையை யோவான் நினைத்து பார்த்துவிட்டு சொல்கிறான், லவோக்கியா சபையே, நீ அனலுமல்ல குளிருமல்ல வெதுவெதுப்பான நிலையில் இருக்கிறது. இந்த சபையானது ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாது இருக்கிற சபை, உலகத்தின் வேஷம் தரிக்கிற சபை, சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறுகிறதான சபை. தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது பயங்கரமாக நடிப்பார்கள், மற்றபடி உலகத்தோடு கூட சேர்ந்து வாழ்கிறவார்கள். இதுதான் அனலுமல்ல குளிருமல்ல உபயோகம் இல்லாத சபை. கடைசியாக இந்த சபைகளை பார்த்து சொல்லுகிறார் யோவான், ஒவ்வொரு சபையை நினைத்து பார்த்து அழுகிறான். எல்லா சபைகளும் ஆதியில் கொண்டிருந்த அன்பு விட்டுவிட்டது, சூழ்நிலைக்கு ஏற்றபடி சபை மாறிக்கொண்டு இருக்கிறது என்று பார்த்து பத்மோ தீவில் அழுது கொண்டிருக்கும் போது ஆவியானவரால் நிரப்பப்படுகிறான். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற மேலே சொல்லப்பட்டதான 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் 7 பொன் விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிற தேவகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் என்று வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1 முதல் 13 வசனத்தில் பார்க்கலாம். கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களை தேவன் முன்கூட்டியே யோவானுக்கு வெளிப்படுத்தி எல்லா சபைகளுக்கும் உலகத்திற்கும் வெளிப்படுத்துகிறார். கடைசியாக சபையை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி முடிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.